கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி 22ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று நம்முடைய ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் நடைபெறுகின்ற நாள். பிரியமானவர்களே, இந்த நாளில் சென்னையில் வைத்து நடைபெறுகின்ற ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். உபவாசத்தோடு தேவ சமூகத்திலே நாம் அவரை தேடி நிற்கும் பொழுது அவருடைய இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம், அவருடைய தயவை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். தேவன் நம்முடைய குடும்பத்தின் மேல் பட்சமாய் இருந்து அவர் நமக்கு அனுகூலமாய் காரியங்களை செய்ய அவருடைய பாதத்திலே நாம் வருந்தி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் பதில் கொடுக்கின்றார். எனவே மாதம் ஒரு முறை நடைபெறுகின்ற உபவாச ஜெபத்திற்கு நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதுமே அன்பை பற்றி எழுதியிருக்கின்ற ஒரு அருமையான அதிகாரம். இதில் பவுல் அழகா எழுதுகின்றார், என் சரீரத்தையே சுட்டெரிக்க கொடுத்தா கூட அன்பு எனக்கு இல்லைனா ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அவர் அன்பாகவே இருப்பதினாலே அன்புக்கு இலக்கணம் நம்ம வேறு யாரையும் சொல்லவே முடியாது, நம்மை உண்டாக்கின நம்முடைய கர்த்தர் தான். பிரியமானவர்களை, நாமும் கூட நாம் அன்பினால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்துட்டா போதும், அநேக சண்டைகள், வைராக்கியங்கள், கசப்புகள் இவைகள்லாம் எங்கேயுமே எழும்பாத படிக்கு ஒரு சமாதானத்தை காண முடியும். பிரியமானவர்களே, இந்த அன்பு நமக்குள்ள வருவது கஷ்டம்தான். எப்படி ஆதி தாய் தகப்பன் ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்த பொழுது அந்த வேர் கசப்பா பாவம் உள்ள வந்ததுனால நம்ம பார்க்கின்றோம், ஆபேல் காயின் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சகோதரர்களுக்குள்ள எவ்வளவு பொறாமை, எவ்வளவு அன்பில்லாத தன்மையை நம்ம பார்க்கின்றோம். காயின் ஆபேலின் மேல பொறாமைப்பட்டான் என்று பார்க்கின்றோம். என்ன பொறாமை? ஆபேலினுடைய காணிக்கையை மாத்திரம் தேவன் அங்கீகரித்ததை பார்த்த பொழுது அவனுடைய முக நாடி வேறுபட்டதை பார்க்கின்றோம். ஒரே ஒரு சகோதரன் தான் பூமியில், ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள பார்த்தீங்களா ஒரு பொறாமை அங்கே உருவாகுது. பார்த்தீங்களா? அப்போ இந்த பிசாசு இப்படிப்பட்ட விதைகளை எல்லாம் விதைத்ததினாலே, பாவம் உள்ள வந்ததுனால இதெல்லாம் மனுஷருக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த சுவாபம்லாம் சில நேரம் அன்பு இல்லாமல் போயிடுது. அன்பு நமக்குள்ளே எப்படி வரும்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது அந்த தேவ அன்பு நமக்குள்ளே வருகிறது. தேவனுடைய சுவாபம் எப்படி? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் கர்த்தருடைய சுவாபம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. அப்போ தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகின்றது. அப்போ அந்த அன்பு நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய கிரியைகள் எல்லாம் நம்ம மாறி விடுகின்றது. அன்பினால் நிறைந்து நம்ம அந்த கிரியைகளை செய்ய துவங்குகின்றோம். எதற்காக இவ்வளவு ஊழியம், இவ்வளவு பிரயாசம்? இதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவ அன்பு நெருக்கி ஏவுகிறதுனாலே இவ்விதமாக தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடிகின்றது. பிரியமானவர்களை, இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் என்று சொல்லி உறவுகள், இவர்களுக்கு இடையே நீங்கள் அன்பினால் நிறைந்து காணப்படுவீர்கள். ஆனால் உங்களுக்குள்ள பொறாமை இருக்காது, போட்டி இருக்காது, குடும்பங்களுக்குள்ள பகை இருக்காது, வைராக்கியம் இருக்காது, விரோதங்கள் இருக்காது. ஒருவருக்கொருவர் சமாதானமும் சந்தோஷமும் நிரம்பி வழியும். அன்பு இருக்கிறது என்பதனை எப்படி நம்ம காண்பிப்பது, எப்படி வெளியே தெரியப்படுத்துவது? அது கிரியைகளினாலே அது தெரிய வேண்டும் கட்டாயம். ஆவியின் கனியில் ஒன்று அன்பு தான். பிரியமானவர்களே, இந்த அன்பு நம்முடைய கிரியைகளை வெளிப்பட வேண்டும். ஒருவேளை அன்பு உள்ளத்தில் இருக்கலாம், அதை வெளியில் காண்பிக்காட்டினா நம்ம அன்பாக இருக்கிறோன்ட்டு தெரியவே தெரியாது. இப்படி தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நம்ம சொல்லுகின்றோம். அது எதனால் அதை ஊர்ஜிதப்படுத்துகின்றோம்? அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார், பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ இதை பார்க்கும்போது ஆமாம், மெய்யாகவே தேவன் அன்புள்ளவர், மெய்யாகவே அன்பினால் நிரம்பி இருக்கிறார் என்று சொல்ல முடிகிறது. இப்போ தேவ பிள்ளைகளும் கூட நம்ம உள்ளத்தில் அன்பு இருக்கும், பட் அதை வெளியே காண்பிக்க வேண்டும், கிரியைகளினாலே வெளியே காண்பிக்க வேண்டும். ஒரு வேடிக்கையான ஒரு கதை.
ஒரு கணவன் மனைவி, அந்த அந்த குடும்பம் நல்லா வசதியாக செழிப்பாக வாழ்ந்து வந்தார்கள். ஏனென்றால் அந்த கணவர் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன், எப்பொழுதுமே பிஸியாக இருக்கிற நபர், எப்பொழுதுமே நல்லா ஞானமாக செயல்பட்டு பிஸ்னஸில் மேலே வந்து பல செல்வங்களை ஈட்டியிருந்தார். ஆனால் அவருக்கு தன் மனைவி மேலே அன்பாக இருந்தார். ஆனால் மனைவியோட நேரம் செலவு பண்ண முடியல, பிள்ளைகளோட நேரம் செலவு பண்ண முடியலை. அன்பு இருந்தாலும் அதை வெளியே காண்பிக்க முடியலை. அப்போது அவர் ஒரு நாள் யோசித்தார், நமக்கு நேரமே இல்லை, நம்முடைய மனைவி பிறந்த நாளையும் நம்ம வந்து மறந்து போயிடுறோம். இந்த வருஷம் மறக்காமல் இருப்பதற்காக ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்னா, அவர் அழகாக ஒரு பொக்கே ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு கடையில் போய் தன் மனைவியின் பிறந்த நாளுக்கான டேட்டு எழுதி கொடுத்து, அவளுடைய பெயர் எழுதி அழகாக அதில் என்ன வாசகம் எழுத வேண்டுமோ அதையெல்லாம் எழுதி கொடுத்து, இந்த நாளிலே தயவு செய்து நீங்கள் அழகான இருக்கிறதுலேயே நல்ல ஃப்ளவர்ஸ் வச்சு எவ்வளவு செலவானாலும் அதை நான் கொடுத்துட்றேன் என்று சொல்லி பணத்தை முன்பதாகவே கொடுத்து இந்த பொக்கேவை நீங்கள் சரியாக அந்த நாளில் அழகாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வீட்டில் கொடுத்துடணும்னு சொல்லியிருந்தார். அவங்களுடைய மனைவிக்கு ஒரு மனதில் ஒரு மனத்தாங்கல் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்படி கணவர் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் என்கிட்ட அன்பாக பேச மாட்டேங்கிறாரு, அன்பாக நேரம் செலவு பண்ண மாட்டேங்கிறாரு என்று சொல்லி இருதயத்தில் வேதனையோடையே அவர்கள் இருந்து வந்தார்கள். அவனுக்கு பிறந்த நாள் வந்தது. மெய்யாகவே என் கணவர் அன்பானவரா இல்லையா என்பதை நான் என் பிறந்த நாள் என்று நான் கண்டுபிடித்து விடுவேன் என்று சொன்னார்கள் மனதிற்குள்ளே. பிறந்த நாளும் வந்தது. வழக்கம் போல அவர்களுடைய கணவர் தன் மனைவியின் பிறந்த நாளை மறந்தே விட்டார். ஹரிபரியாக காலையிலே எழும்பி ஃபோனும் கையுமாக பேசி கொண்டிருந்து அவசரமாக கிளம்பி எரிச்சலோடு கூட அவர் புறப்பட்டு கார் எடுத்து போய்விட்டார் வெளியே. மனைவி அமைதியாக இருந்தார்கள். எப்படி இன்றும் இப்படியே இருக்கிறார்களே என்று சொல்லி வேதனையோடு இருந்தார்கள். அப்பொழுது காலிங் பெல் அடித்தது. வெளியே சென்று பார்த்த பொழுது ஒரு பிரமிக்கத்தக்கதான அழகான ஒரு பெரிய பொக்கே, அதில் அழகா அன்பு வாசகங்கள் எழுதி அவர்களை கணவர் கையெழுத்து போட்ட அழகான ஒரு பொக்கே செய்து அந்த கடையிலேருந்து வந்து கொடுத்தாங்க. அதை பெற்றுக்கொண்டோடனே அவளுக்கு மிகுந்த சந்தோஷம். என் கணவர் மெய்யாகவே என்மேல் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி அவள் சந்தோஷமாக அந்த பொக்கையை எடுத்து அவள் உள்ளே வைத்துவிட்டு மாலையில் தன் கணவர் வரும் பொழுது என்னை சந்தோஷப்படுத்துவார் என்று சொல்லி அவள் மகிழ்ச்சியோடு காத்திருந்தார். ஆனால் அது எதுவுமே தெரியாமல் அந்த சகோதரன் வந்தார். வந்து வழக்கம் போல எரிச்சலோடு டென்ஷனோடு வீட்டிலே நடந்து கொண்டார். அதற்கு பின்பு அவள் மனைவி சொன்னார்கள், எனக்கு அழகான பொக்கே வாங்கி அனுப்பி விட்டுருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க என்று சொன்னார். அப்பொழுதுதான் அவருக்கு பொறி தட்டினது. ஐயோ, இன்று தன் மனைவியின் பிறந்த நாள், என்றைக்கோ அங்கே கடையில் சென்று நான் முன்னமே இதை அனுப்பி வையுங்கள் இன்றைக்கு என்று சொன்னது கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சு. ஆனால் நான் அவள் பிறந்த நாளை மறந்தே விட்டேனே, நான் இப்படி ஒரு கல் நெஞ்சக்காரனாக இருக்கிறேனே என்று சொல்லி அன்றைக்கு அவன் தன் தவற்றை உணர்ந்து தன் மனைவியோடு அன்பாய் நடந்து கொண்டான். இது வேடிக்கையான ஒரு கதை தான். பிரியமானவர்களே, இருதயத்தில் அன்பு இருக்கிறது, ஆனால் அது வெளியிலே கிரியைகளிலே நாம் எப்படியும் காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவ பிள்ளைகளும் நாம் அன்பாகவே இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, அன்பு ஒரு காலம் ஒழியாது. தகப்பனே, இது தேவ பிள்ளைகள் தேவ அன்பினால் நிரப்பப்பட உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக. நீர் தருகின்ற அன்பு ஆண்டவரை உம்முடைய ஆவியினாலே எங்களுடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கின்றது. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பினால் நிரப்பி ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று நடைபெற இருக்க உபவாச கூட்டத்தை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஆசீர்வாதமாய் உங்களுக்கு இருப்பதாக. ஆமேன்.